ஹே காய்ஸ் வெல்கம் டு N2 TVK. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி 2 ஊர்ல எதனா பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ இன்னைக்கு எதனா பிரச்சாரம் பண்ண வேண்டியது பட் என்ன ரத்த ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் தான் அந்த டிஎம்கே அண்ட் அவங்களுக்கு வேலை செய்கிற அந்த ஒரு போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே நம்ம ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்லாம் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ரத்த ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் நாளைக்குனா கன்ஃபார்மாக அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். நைட்டுக்குள்ளே ஏதாவது வேலையை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி 2 ஊருக்கும் வராரு. ஸோ தாறுமாறான சம்பவமாக இருக்க போகுது. அடுத்தது இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் அண்ட் திருச்சி 2த்துலயும் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. ஸோ 2 வேட்பு மனுமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஒன்று சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் விஜய் அவருடைய 2 வேட்பு மனுமே ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் அடுத்தது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ நைட்டுக்குள்ள அப்டேட் வந்து நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வேட்பாளர்களாக நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஆதி காலத்து விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ முன்னாடிலாம் வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்பயும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஓட் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய சின்னம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் விஜய் அவருடைய ஃபேஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பான ஓட்டுன்றது நம்ம விஜய் அவர்கள் தான் விடுவோம். ஸோ விஜய் அவருடைய ஃபேஸ்ன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்துறதுலாம் வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆதி காலத்து ஒரு அதெல்லாம் டிஎம்கே இப்போ வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் அண்ட் தி நகர் இந்த ஏரியாவில் பிரச்சாரத்துக்கான அனுமதி கொடுத்துருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ பார்ப்போம் எப்போ கொடுத்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் இந்த ஒரு வேட்பு மனு ஏற்றுக்கிட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையில எப்படி நீங்கள் ஏற்றுக்கலாம் அது இருக்குது அது நொட்டை இது சொட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கண்டுக்காம அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து நெல்லை அண்ட் தூத்துக்குடி 2 ஊர்ல பிரச்சாரம் பண்ண போறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவரோட வேட்பு மனு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட பின்தரசா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.